அந்த பவழமல்லிக்கு சில வசிய சக்தி உண்டு. ஒரு மலரா நான் சொல்லிட்டு வரேன். பவழமல்லிக்கு வசிய சக்தி அதிகமா உண்டு. எந்த வீட்டுல பவழமல்லி பூத்து குலுங்குறதோ அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும். முருகப்பெருமானுடைய பூரண அருளோடு இருக்கும். இன்னைக்கே நீங்க போய் ஒரு பவழமல்லி வாங்கி வைங்க. அந்த பவழமல்லி பூக்க ஆரம்பிச்சதுன்னு அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு உங்களுக்கு எதுவுமே இல்லை. பல நன்மைகளை தரக்கூடியது, வசிய சக்தி கொடுக்கக்கூடியது பவழமல்லி. மேல வெள்ளையா இருக்கு, கீழே அந்த காம்பு பார்த்தீங்கன்னா சின்னதா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். முருகப்பெருமானுடைய உகந்த மலர் அது. அந்த இதுல பாத்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்ப்பேன், அந்த ஒரு கார் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மேல படர்ந்து இருக்கும். அப்படியே அந்த பூ பாத்தீங்கன்னா அப்படியே கார் மேல எல்லாம் அப்படியே இருக்கும். சில பேர் அப்படியே எடுத்து அதை அலசி சுவாமிக்கு நூல் கோத்து அழகா அதை சுவாமிக்கு கட்டி போடுவாங்க. அந்த பவழமல்லி பூ அவ்வளவு விசேஷமானது. இது முதல் விஷயம். இந்த பவழமல்லி பூவை நீங்க எவ்வளவுக்குள்ள முருகனுக்கு அர்ச்சனை பண்றீங்களோ வாழ்க்கை மாறுங்க. நான் உண்மையை சொல்றேன், வாழ்க்கையே மாறும்.